இந்த கொஸ்டினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸா ஒரு ஆன்சர் வந்து நான் கொடுத்துருக்கிறேன். இங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சஃபிஷியன்ட் இன்ஃபர்மேஷன் வந்து இல்ல. இதுக்கு வந்து நமக்கு வந்து 2 ஆன்சர் வரதுக்கு வந்து பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அப்போ ஃபர்ஸ்ட் என்ன பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா N-பியூட்டைல் புரோமைடு. N-பியூட்டைல் புரோமைடு வச்சா இது எல்லாமே நமக்கு வந்து கரெக்டா மேட்ச் ஆகும். அதை நான் ப்ரீவியஸ் வீடியோல வந்து கொடுத்துருக்கிறேன். இப்போ நமக்கு வந்து இன்னொரு மாலிகுல் என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா CH3 CH இங்க நம்ம வந்து CH வச்சுப்போம். ஓகே, CH3 இங்க நமக்கு வந்து CH2Br. இது வந்து பார்த்தீங்கன்னா ஐசோபியூட்டைல் புரோமைடு. ஐசோபியூட்டைல் புரோமைடுன்னு சொல்லலாம். இல்லைன்னா 1 புரோமோ 2 மெத்தில் புரோப்பேன் கூட நம்ம சொல்லலாம். ஓகே, இல்லைன்னா ஐசோபியூட்டைல் புரோமைடுன்னு சொல்லலாம். இதுக்கும் இங்க எல்லாமே இதுவுமே நமக்கு வந்து மேட்ச் ஆகும். N-பியூட்டைல் புரோமைடுக்கும் மேட்ச் ஆகும். ஐசோபியூட்டைல் புரோமைடுக்கு நமக்கு மேட்ச் ஆகும். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பிரைமரி ஆல்கைல் ஹைலைட். ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து ஓகே ஆயிடுச்சு. ரெண்டாவது என்ன பண்றாங்க, இது வந்து ஆல்கஹாலிக் KOH வந்து ரியாக்ட் பண்றாங்க. ஆல்கஹாலிக் KOH ரியாக்ட் பண்ணும்போது நமக்கு என்ன நடக்கும், பீட்டா எலிமினேஷன் வந்து நமக்கு வந்து நடக்கும். அப்ப பீட்டா எலிமினேஷன் வந்து நமக்கு நடக்கும்போது CH3 CH3 டபுள் பாண்ட் CH2 வந்து நமக்கு வந்து ஃபார்ம் ஆகும். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பண்றாங்க, இது கூட வந்து HBr வந்து நமக்கு வந்து ரியாக்ட் பண்றாங்க. அப்ப இது கூட HBr ரியாக்ட் பண்ணும்போது இங்க நமக்கு வந்து பெராக்சைடு வந்து நமக்கு வந்து இல்ல. இது வந்து டபுள் பாண்ட். ஓகேவா? நமக்கு என்ன ஆகுது, பெராக்சைடு வந்து நமக்கு வந்து இல்ல. பெராக்சைடு இல்லைன்னா என்ன ஆகும், ஹைட்ரஜன் வந்து எங்க ஹைட்ரஜன் அதிகமா இருக்குதோ அங்க போகும். புரோமின் ஆப்போசிட்ல வந்து நமக்கு போகும். அப்ப நமக்கு என்ன ஃபார்ம் ஆகும், CH3C இங்க நமக்கு வந்து புரோமின் வந்து நமக்கு ஃபார்ம் ஆகும். இங்க நமக்கு வந்து CH3 வந்து ஃபார்ம் ஆகும். இங்க நமக்கு என்ன CH3 வந்து நமக்கு வந்து ஃபார்ம் ஆகும். மிஸ் கரெக்ட். இதை நம்ம என்ன பண்றாங்கன்னா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உட்ஸ் ரியாக்ஷன் வந்து போடுறாங்க. இதை சோடியம் உட்ஸ் ரியாக்ஷன் போடும்போது நமக்கு என்ன காம்பவுண்ட் கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா, இங்க கார்பன், இங்க ஒரு கார்பன், இங்க வந்து ஒரு CH3 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 இங்க வந்து ஒரு காம்பவுண்ட் CH3, இங்க வந்து நமக்கு வந்து ஒரு CH3, இங்க நமக்கு வந்து ஒரு CH வந்து நமக்கு வந்து கிடைக்கும். இங்க அடிஷனல் இதான் நமக்கு வந்து D. அப்போ இந்த கொஸ்டின் படி பாத்தீங்கன்னா இதான் நமக்கு வந்து ஏன்றது என்னது, ஐசோபியூட்டைல் புரோமைடு. Bன்றது என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா 2 மெத்தில் புரோப்பீன். அப்புறம் இங்க நம்ம என்ன பார்த்தீங்கன்னா C வந்து நமக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா 2 புரோமோ 2 மெத்தில் புரோப்பேன். இங்க D வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. Dன்றது என்னது 2,2 3,3 டெட்ரா மெத்தில் பியூட்டேன் வந்து நமக்கு வந்து கிடைக்குது. அப்போ நமக்கு வந்து ABC இங்க கொடுத்துருக்க கண்டிஷன் எல்லாமே இங்க வந்து கரெக்டா பெர்ஃபெக்ட்டா மேட்ச் ஆகுது. அப்போ இதுக்கு வந்து நமக்கு வந்து 2 ஆப்ஷன் வந்து பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அப்போ ஏன்றது ஐசோபியூட்டைல் புரோமைடாவும் இருக்கலாம், N-பியூட்டைல் புரோமைடாவும் இருக்கலாம். ஆனா அது ஐசோபியூட்டைல் புரோமைடா இல்ல N-பியூட்டைல் புரோமைடான்னு சொல்லிட்டு இங்க இன்ஃபர்மேஷன் சஃபிஷியன்ட்டா கொடுக்கல. சப்போஸ் இந்த கொஸ்டின்ல வந்து பாத்தீங்கன்னா பிரான்ச்டு ஸ்ட்ரக்சர் வந்து கொடுத்தாங்க அப்படின்னா, A is a branched molecule கொடுத்தாங்கன்னா நம்ம வந்து ஐசோபியூட்டைல் புரோமைடு நம்ம கரெக்டா சூஸ் பண்ணலாம். பட் ஆனா இங்க என்ன சொல்லணும் பாத்தீங்கன்னா வந்து ஒரு சஃபிஷியன்ட் இன்ஃபர்மேஷன் வந்து இல்ல. இதுக்கு வந்து 2 ஆன்சர் வந்து வரதுக்கு வந்து பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ரெண்டுமே கரெக்ட் தான். பட் மேபி என்ன உங்க டீச்சர் வந்து டிஸ்கஸ் பண்ணிக்கங்க. உங்க டீச்சர் ஒன்னு தான் கரெக்ட்னு நினைச்சிட்டு இருந்தாங்க அப்படின்னா சப்போஸ் எக்ஸாம்ல கேட்டா தப்பு வரதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. போர்டு எக்ஸாம்ல ஒரு கமிட்டி இருக்கும், அவங்க வந்து கரெக்டா ப்ராப்பரா அனலைஸ் பண்ணிடுவாங்க. பட் ஸ்கூல்ல டீச்சர் சொல்றதை ஃபாலோ பண்ணிக்கங்க.